அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கடலும் கிழவனும், இங்கிலீஷில் வந்து ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படின்னு வந்த புக்கு. இது ஒரு நாவல். இந்த நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா 1952 எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் கியூபா நாட்டில் எழுதி வெளியிடுறாரு. இவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர். இது வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு நாவல். இது சதாம் ஹுசைன் வந்து அவரை தூக்கில் இருக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்டப்ப இந்த புக்கை ஒரு தடவை வாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த புக்கில் வந்து ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல் இது. இதில் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயதானவர் வந்து கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாரு. அவர் அங்கே வந்து என்ன விடாமுயற்சி, அதாவது என்னென்ன சிரமப்பட்டார், அந்த சிரமத்துலேயும் தன்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணார், என்னென்ன கஷ்டப்பட்டார், பசியிலையும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் சிறப்பாக செயல்பட்டார், தன்னோட எதிரியா நினைச்ச சுறா மீனை வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னோட கத்தியை வச்சே வந்து அதுங்களெல்லாம் கொன்று அந்த அந்த கொன்ன தருணத்தை, அவ்வளோ வயதான காலத்துலையும் அதை கொன்ன தருணத்தை வந்து என்னோட வலிமையான எதிரி கூட நான் போராடினேன், இது எனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கதையில வந்து நீங்கள் பாதியிலே வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இந்த கதைக்குள்ளேயே இருப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த கடலை வர்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் வந்து கடலை வந்து பெண்ணாக கருதுவார். அது ஒரு இதாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஃப்ரெண்டா அந்த குட்டி பையன் பண்றத இவருக்கு உதவி பண்றதா இருக்கட்டும். கடைசியில வந்து அவரு அந்த மீன் வந்து அவருக்கு புடிச்ச மீன், பெரிய மீன வந்து தூண்டில்ல இருக்கும்போதே சுறா மீன்லாம் வந்து கடிச்சு அதெல்லாம் தின்றும். கூடு மட்டும் தான் மிஞ்சும். அதாவது எலும்பு மட்டும் தான் மிஞ்சும். அந்த எலும்போட வந்து அவருக்காக அது இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அந்த படகுல அந்த தூண்டில்ல சிக்குன எலும்பும் அந்த படக வந்து கரைக்கு ஓட்டிட்டு வரப்ப அது கூட சேர்ந்தே வந்துரும். வந்தோனையும் இவரை வந்து ஏளனமா நினைச்சவங்கலாம் இவ்வளவு பெரிய மீனை வந்து போராடி இருக்காரு பிடிக்குன்னு சொல்லி அவர் ஆச்சரியமா பாக்குறதா இருக்கட்டும். அந்த நேரத்துல அவர் சாதாரணமா போயிட்டு அவர் குடிசையில படுத்துங்கிறதா இருக்கட்டும். அது ஒவ்வொரு சீனுமே விவரிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோ ரிலாக்ஸேஷனா இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கதைக்குள்ளேயே நம்ம இருப்போம். அது ஒரு தடவை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நிப்பாட்டவே முடியாது. அவ்வளோ சூப்பரான நாவல். எப்படின்னா, நெவர் எவர் கிவ் அப், விடாமுயற்சி. இன்னொன்று என்னன்னா மனிதாபிமானம். எப்படின்னா அந்த மீனை இவர் வந்து கொஞ்ச நேரத்தில் கொல்ல போறாரு, தூண்டில சிக்கின மீனை. இருந்தாலும் அது அந்த கொஞ்ச நேரத்துக்கு உயிரோடு இருக்கப்ப வந்து அது பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாரு. அந்த ஒரு இரக்க குணம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நாவலை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.